ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் 18,000 கிரந்த ஸ்லோகங்கள் அடங்கின உத்தம புராணம். இந்த புராணத்தை சௌனகாதி மகரிஷிகளுக்கு சூத பௌராணிகர் சொல்லிட்டு வந்தார். அந்த சூத்தர் சுகாச்சாரியரிடத்திலே இருந்து இதை தெரிந்து கொண்டார். எப்படி? பரீட்சித்து ராஜா பிராயோபவேஷ பிரதம் இருக்கிறதுக்காக கங்கா நதி துவாரத்திலே வடக்கிருத்தல் என்கிறதான நோன்பினை நோற்று 7 நாள் உபவாசம். அநேக மகரிஷிகள்லாம் கூடியிருக்கிற அந்த இடத்திலே தக்ஷகன் என்கிற பாம்பு தன்னை தீண்டி தனக்கு மரணம் வருவதற்கு முன்பு பகவத் கிருபையை அடைந்துவிட வேண்டும், இந்த சரீராபிமானத்தை துறந்துவிட வேண்டும் என்பதற்காக உடலும் உயிரும் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் என்பார் அபிராமி பட்டர். அப்படி அறிவு மறந்து போவதற்கு முன்னாலே பகவானை ஸ்தோத்திரிக்க வேணும்னு நம்ம 7 நாள் உபவாசம் இருந்து சுகாச்சாரியாரிடத்திலே சுகர் என்கிற பிரம்ம ரிஷியின் இடத்துல ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணத்தை கேட்டுண்டான். அதுல ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்தை விஸ்தாரமா சொல்லிட்டு வந்தேன். போன எபிசோடு வரையிலும் அக்ரூர ஆகமனம் பூர்த்தியாயிருக்கு. அக்ரூரன் கிருஷ்ணனை மதுரா பட்டணத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். விருந்தினர் மாளிகையில தங்க வைக்கிறார். அந்த கிருஷ்ணனுடைய அழகை பார்ப்பதற்கு அந்த மதுரை நகரமே இப்படி கூட்டம் கூடி விடுத்து. இப்படியே பெண்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கலாம். பலராமன் ஒரு கலர் டிரெஸ், கிருஷ்ணன் நீல கலர் டிரெஸ். பலராமன் ஹளதி என்று சொல்வார்கள், மெரூன் அந்த பட்டாடை தரிச்சிருக்கான். கிருஷ்ணன் நீல கலர் பட்டாடை, சிகப்பு இடைக்கச்சை அப்படி போட்டு இருக்கும். கையில புல்லாக்குழல், பயிர்பீலி, முத்துச்சரங்கள், ஹரிச்சந்தனன் சகலயன்மே இப்படி உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசிண்டு அந்த 2 சிறுவர்களும் மதுரா பட்டணத்துக்குள்ளே பிரவேசம் பண்றார். இவன் வந்தா இவனை நகரத்தின் வாசல்லையே கொண்டுடணும்னு ஒரு பத்தாலோசனை முடிவெடுத்து ஒரு அரக்க யானையையும் அதற்கு ஒரு யானை பாகனையும் நிறுவி இருந்தான் கம்சன். அந்த யானைக்கு குவலயா பீட்டம்னு பேர். அது ஒரு ராட்சசன், யானை ரூபத்தில் நிற்கிறது. மாவுத்தன் அந்த யானை பாகன் இருக்காரே, அவனும் ஒரு அசுரன். இந்த கிருஷ்ண உள்ள வந்தா மாலை போடுற மாதிரி எதிரில் போய் அப்படியே பிடிச்சு கிருஷ்ணனை காலில் நெசுக்கி கொல்லணுங்கிறது உத்தரவு. கிருஷ்ணன் தானே நேரில் வர்றான் அந்த யானை கிட்ட. இந்த குவலையா பீடம் முந்திக் கொள்வதற்கு முன்னாக கிருஷ்ணன் முந்திக் கொண்டார். அப்படி ஒரு குதிச்சு மேலே எழுந்து மஸ்தகத்தினாலே தன்னுடைய 2 கைகளாலும் குத்தினான். தும்பிக்கையிலும் வாயிலும் காது துளைகளிலும் ரத்தம் கசிய பேர அரைச்சலுடன் அந்த யானம் அடிந்தது. மாவுத்தனையும் கொண்டார். இந்த கீர்த்தி மதுரா பட்டணம் பூராவும் பரவிடுத்து. மதுரா பட்டணத்தை நீங்கள்லாம் போய் பார்க்கணும். அடியேனே அந்த பழனிசுவாமியினுடைய தயவினாலே நான் பார்க்க நேர்ந்தது. ஒவ்வொரு வீதியையும் பார்த்தோம். கம்சனுடைய கோட்டைகள், கண்ணனுடைய அப்பாவான வசுதேவ தேவகியர் இருந்த சிறைச்சாலை, அதுல அண்டர் கிரவுண்ட்லேயே ஒரு குளம், குடிக்க போறதுக்கு பெரிய அரண்மனை. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரக்கூடிய சத்ருக்னன் இருக்கா பாருங்கோ, அந்த சத்ருக்னன் தான் முதல்ல இந்த மதுரா பட்டினத்தை பெரிய வனமா ஆக்கினான்.
இந்த வனத்தை பெரிய பட்டணமா ஆக்கிட்டான். நாமெல்லாம் பட்டணத்தை வனமாக்கி வனத்தை பிளாட் போட்டு வித்து தலைகீழா பண்ணிட்டு இருக்கோம். அவ ராஜ்யத்தை உற்பத்தி பண்றான். மதுவனம் அங்கேயும் போயிருந்தேன். அந்த லவணாசுரனை கொண்டான் அல்லவா, அதனுடைய கீர்த்திக்காகத்தான் இந்த மதுரா பட்டணம். மதுரா பட்டணம் 4 யுகமா இப்பவும் இருக்கு. கிருத யுகத்திலே சின்ன பட்டணம், திரேதா யுகத்திலே பெரிய பட்டணம் ஆயிடுத்து சத்ருக்னனுடைய தயவினாலே. இந்த கதை நடந்து இருக்கிறது துவாபர யுகத்துல. இப்ப நான் கலியுகத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கண்ணன் அந்த மாளிகையை நோக்கி போற போது சில சம்பவங்கள்லாம் நடக்கிறது. துணி துவைத்து கொடுக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவன் கம்சனுடைய துணிகளை எல்லாம் எடுத்து வெளுத்து நல்லா அயன் பண்ணி அப்படி மூட்டையா அடுக்கி வச்சுட்டு போறான். அது புது துணி மாதிரி இருக்கு. கிருஷ்ணன் அந்த துணை துவைப்பாளர் இடத்துல கேட்கிறான், எனக்கு 2 வஸ்திரம் கொடுங்கோன்னா. அவன் சீரினான். அரக்கனிடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வேலைக்காரர்களும் ராட்சசர்களே. அவனை ஒரே அறையில கொண்டுட்டு தங்களுக்கு தேவையான வஸ்திரங்களை எடுத்துட்டு மிச்சத்தை ஏழைகளுக்கெல்லாம் தானம் கொடுத்தான். வஸ்திர தானம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனான். அங்கே உடம்புல 3 கோணலா இருக்கிற ஒரு பெண் எதிரில் வந்தார். அவளுக்கு பேரு திரிவக்ரான்னு பேர். அப்படி உடம்பு 3 கோணலா இருக்கும். 3 வக்கரமா இருந்தது. அழகி, ஆனா கூர்முகோடு இருந்தாள். இடுப்பு ஒரு பக்கம் இருக்கு, நெஞ்சு ஒரு பக்கம் இருக்கு, கால் ஒரு பக்கம் இருக்கு. இப்படி கோணலா இருந்தாள். அவளுக்கு என்ன தொழில்? தினமும் கம்சனுக்கு தேவையான சந்தனத்தை அரைச்சு கொடுக்கிறது உத்தியோகம். இவன் நேரா அங்க போனா, எதிரில் திருவிக்கிர வந்தா, எனக்கு சந்தனம் கொடுப்பியான்னா, உலகத்துக்கே புவன சுந்தரனா இருக்கிற உனக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுப்பேன்? ஆனா என்ன இந்த மாதிரி படிச்சுட்டானே பகவான், கோணல் மாணலா படிச்சுட்டானே, உன்னுடைய பேரழகு என்னை வசீகரிக்கிறதே. என்ன மாதிரி கோணல் உடம்புக்காரிகளை எல்லாம் கூலிகளை எல்லாம் நீ மனம் முடித்துக் கொள்வாயா? ரொம்ப தாபத்தோட கிருஷ்ணனிடத்திலே பிரார்த்தனை பண்றான். கிருஷ்ணனை பார்த்த உடனேயே பகவானுக்கு சமமா நினைக்கிறான். இவனுக்கு தன்னுடைய சரீரம், மனசு, ஆத்மா சேவை பண்ணணும்னு நினைக்கிறான். கிருஷ்ணன் அதை புரிஞ்சுன்னா அவளுடைய கால் கட்ட விரல் மேல தன் பாதத்தை வச்சு அழுத்தி பிடிச்சிருந்தான். ஒரு கையால அவளுடைய தாவாக்கட்டையை பிடிச்சு ஒரு நிறுத்தினார். சடப்பட சடப்பட எலும்பு நேராகிற சத்தம் கேட்டது. அதிரூப சுந்தரியா திருவிக்கரை நமஸ்காரம் பண்ணினார். என்னை ஏத்துக்கோன்னா, கண்டிப்பா ஏத்துக்கிறேன். என்னுடைய லீலாவத்து கைவல்யம் என்கிற தர்மப்படி, பகவத் தர்மப்படி உன்னையும் நான் அடைந்தேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனான். மாலாக்காரன் ஒருத்தன் வந்தான். அவனிடத்திலே மாலைகளை பெற்றுக்கொண்டான். சாணூரன், முஷ்டிகர்னு 2 யுத்த மல்லர்கள், மல்யுத்தம் பண்றதுல வீரர்கள், சமர்த்தர்கள், ராட்சசா. அவளை ஒரு யுத்த பூமியில நிறுத்தி, மல்யுத்த பூமியில நிறுத்தி, இந்த 2 பேரும் வருவா, சண்டைக்கு இழுத்து கொன்னு பேச்சுவார்த்தை. இவ வலுக்கட்டாயமா அந்த இடத்துக்கு போறா. சாணூர முஷ்டிக யுத்த அப்படின்னு நாமாவளியில வரும், நீங்க பார்க்கலாம். இந்த சாணூரங்கிறவனையும் முஷ்டிகங்கிறவனையும் அவருடைய கால் சந்துகள் எல்லாம் முகுந்து வளர்த்து ரொம்ப நேரம் விளையாட்டு காட்டி அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுத்து. அவ ரொம்ப உக்கிரமான கோபத்தை அடைந்து கிருஷ்ணனை தாக்க வருகிற போது அவர்களுடைய நெஞ்சிலே ஏறி மிதித்து கைகளாலேயே கொன்றான். கிருஷ்ணன் பாருங்க, பாலலீலை முழுவதிலும் ஆயுதம் பிரயோகம் பண்ணல. நோட் திஸ் பாயிண்ட். ஆயுதத்தாலே யாரையும் கொல்லல. ருக்மணி கல்யாணத்துக்கு பிறகு அநேக ராட்சசர்களை தன்னுடைய கதாயுதம், அம்பு, கத்தி, வில்
பானங்களாலே, குலிசங்களாலே, பலவிதமான ஆயுதங்களாலே, அது எல்லாமே சுதர்சனத்தினுடைய பிரதிபிம்பங்கள். பகவான் பெருமாள் அவன் கையில் இருப்பது வலது கரத்திலே சுதர்சனம். பகவான் என்ன நினைக்கிறானோ அந்த ரூபத்தை அதை எடுத்துக்கும். சத்ரு சுங்காரம் நரசிம்மாவதாரம் பண்ணின போது அந்த சுதர்சனம் பகவானுடைய 10 விரல் நுனிகளிலே இருந்ததுன்னு அனுபவிச்சிருக்கான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்துல பாலலீலை பண்ணுகிற போது அவன் என்ன பண்ணான்? கைகளால் தான் சமகாரம் பண்ணியிருக்கான். பூதனை விஷத்தை சாப்பிட்டு பால்முலை பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச் சகடம் காலோச்சினான். திருநாவர்த்தனை கைகளாலே நசுக்கி கொன்றான். ஒரு பறவையை வாயை பிளந்து கொன்றான். அகனையும் கொன்றான், மகனையும் கொன்றான். இப்படி நிறைய சம்ஹாரம் பண்ணினான் பாலலீலையில. ஆனா எதுலையுமே ஆயுதம் எடுக்கல. அதுதான் பகவத் சாமர்த்தியம். சத்குணைஹி சம்பூர்ணத்வாதி இது பகவான்னு சொல்லுவான். பகைஹி சத்குணைஹி, பூர்ண ஐஸ்வர்யம், பூர்ண ஞானம், பூர்ண கீர்த்தி, பூர்ணமான வீரம் முதலான 6 விதமான குணங்களாலே கூடினவன் பலம். சாணூர புஷ்டிகர்களை கொண்டுட்டு அந்த மேல உப்பரிகையிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறதான அந்த கம்சனை நோக்கி இவனே சென்றான். நேர தாவி குதிச்சான். சபையில அரண்டு போனான் கம்சன். நிறைய ராட்சசனுடைய கதைக்கு சம்ஹாரத்துக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்துட்டு நானே பேசியிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே புஸ்தகத்தில் படித்தோம்னா 40 ஸ்லோகம் 50 ஸ்லோகம் வரும் ஒவ்வொரு அசுர சம்ஹாரத்துக்கும். ஆனால் கம்ச சம்ஹாரத்துக்கு அவ்வளவு சிரமமே இல்லை. 2 ஸ்லோகம். ஏதா போகலாம். தன்னுடைய மாமனை, ஒன்று விட்ட மாமனை கீழே தள்ளினா சிம்மாசனத்திலிருந்து பூமியில, மேல நெஞ்சின் மேலே ஏறி நின்றார். உட்கார்ந்தார். தன்னுடைய 2 கை முஷ்டிகளையும் குவித்து அந்த கம்சன் என்கிற கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற விடுவாரேங்கிறா கொலை நாச்சியார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து தனிக்கிலானாகி கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. ஒரே வரி. இது கம்ச சம்காரா எடுத்து மற்ற ராட்சசர்களையும் யுத்தத்துக்கு வந்த எல்லோரையும் சம்காரம் பண்ணிட்டு நேரா சிறைச்சாலைக்கு போய் அங்கே இருந்த தன்னுடைய தாய் தந்தையர்களான அவதார நிமித்தமா அப்பா அம்மான்னு இருக்காளே, அவாதானே காஷ்யபாளா அதிதியா இருந்தவா, அவாதானே கிருஷ்ணியா துரோணனா இருந்தவா, கிருஷ்ணி கர்ப்பன் என்றும் வாமனன் என்றும் இப்ப கிருஷ்ணன் என்றும் சொல்லப்படுகிற அந்த 3வது அவதாரத்தில நேரா சிறைச்சாலைக்கு போனான். இவன் போன போதே கதவுகள் தானாக விடுபட்டு திறந்து கொண்டன. அம்மா அப்பான்னு ஓடி போய் கட்டின்றான். தேவகி ஆற அழைத்து உச்சி முகர்ந்து அந்த பெரியாழ்வார் ரொம்ப நன்னா அனுபவிக்கிறார். அப்படி தன் தாய் தந்தையருக்கு விடுதலை கொடுத்துட்டு அந்த கம்சனுடைய அப்பா உக்ரசேனன் ரொம்ப நல்ல ராஜா. அந்த தேசத்துக்கு அவன் தான் ராஜா. மதுராபுரி ராஜா உக்ரசேனன். அவரையும் ஜெயிலிருந்து விடுவிச்சு மங்கள ஸ்நானங்கள் பண்ணி மறுநாள் புண்ணியாதானத்தை பண்ணி புண்ணியாகவாச்சனத்துக்கு பிறகு கிருஷ்ணனையே ராஜாவா பண்ணணும்னா, சில பேர் வசுதேவரை பண்ணணும்னா, கிருஷ்ணன் சொன்னா இந்த தேசத்துக்கு அதிபதி உக்ரசேன ராஜா சௌக்கியமா இருக்கார், இன்னும் நீண்ட நாட்கள் இவர்தான் அரசாள வேண்டும். நான் யாதவ குலம் விஷ்ணு குலத்தை சேர்ந்தவன், இவர்தான் முறையான அந்த சந்திரவம்சத்தினுடைய பீஜமா வந்துட்டு இருக்கார், இவரே அரசாளட்டும் அப்படின்னு சொல்லி உக்ரசேன ராஜனை அரசனாக மாற்றினார். வசுதேவ தேவகியர் தங்களுடைய புதிய இல்லம் புகுந்தனர். நூதன கிரக பிரவேசம். அங்க போய் சௌக்கியமா இருந்துட்டு இருந்தான். அங்கே பிருந்தாவனத்திலே கோபகோபியர்கள் எல்லாம் ஏக்கமா இருப்பார்னு சொல்லி உத்தவரையும் அக்ரூரையும் அனுப்பினார். உத்தவர் பிருந்தாவனத்துக்கு போனார். அக்ரூரர் அஸ்தினாபுரத்துக்கு போனார். அக்ரூரர் அஸ்தினாபுரத்துக்கு போனது காரணம் பாண்டவர்களுடைய சௌக்கியத்தை தெரிஞ்சுட்டு இங்கே நடந்த லீலைகளை எல்லாம் அவளுக்கு சொல்லிவிட்டு வர்றதுக்காக அக்ரூரர் அஸ்தினாபுரத்துக்கு போறார். உத்தவர் கிருஷ்ணன மாதிரியே இருப்பார். நல்லா சிவப்பு
கிருஷ்ணன் சியாமளவர்ணன், கொஞ்சம் கருப்பு கிருஷ்ணன், உத்தவர் நல்ல சிகப்பு. ஆனால் தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும். கிருஷ்ணன் தரிச்சிருந்த ஆடைகளை தான் தரிச்சுக்குவார், கிருஷ்ணன் போட்டிருந்த மாலையை தான் போட்டுக்குவார். கிருஷ்ணன் சாப்பிட்ட மீதியாக இருக்கக்கூடிய உச்சிஷ்ட அன்னத்தை தான் உத்தவர் போசிப்பார். மகா ஞானி. அவரை கூப்பிட்டு நீங்க போய் பிருந்தாவனத்துல கோபகோபையர்களுக்கெல்லாம் ஆளுதல் சொல்லி கிருஷ்ணன் மதுரைக்கு வந்துட்டான், இனி பிருந்தாவனத்துக்கு இல்ல விருப்பம் உள்ளவர்கள் எல்லாம் மதுரைக்கு வருவான்னு சொல்லி தூதனுச்சுட்டான். இப்ப கிருஷ்ணனுக்கு பள்ளிக்கூடம், ஸ்கூல், குருகுலவாசம் செஞ்சு வைக்கணும். என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணினான். அப்போ அடியேன் உஜ்ஜயினிங்கிற நகரத்துக்கு இப்போ 2023 அக்டோபர்ல போயிட்டு வந்தேன். அந்த உஜ்ஜயினிங்கிறதான மகாகாலேஸ்வர கஷேத்திரம், அங்கேதான் சாந்திகினி அப்படிங்கிற மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அந்த கிருஷ்ணன் 64 நாட்களிலே 64 கலைகளை கற்றுக்கொண்ட அற்புதத்தை அழகா ஒரு பெரிய அஷ்டகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம். அங்க அப்படியே கதையா அந்த கலையின் பெயர், அங்கே கண்ணன் கற்றுக்கொண்ட விதம், சாந்திகினி உபதேசம் பண்ற மாதிரி காட்சி எல்லாம் சித்திரப்படமாக வரைஞ்சிருக்கா. அங்க ஒரு பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்தை அசுத்தப்படுத்தி விடக்கூடாதுன்னு கம்ப்ளீட் கேட் போட்டு மூடி இருக்கா. நீ ஸ்படிகம் மாதிரி தீர்த்ததுக்கு யாரும் குளிக்க முடியாது. ஆனா அந்த குளம் அந்த காலத்திலிருந்து அப்படியே இருக்கு, 5100 வருஷமா அப்படியே இருக்கு. அந்த கரையிலே உட்கார்ந்துதான் அடியே அந்த 108 தடவை பாகவதம் கேட்கறது, சொல்றது, எழுதுறது, படிக்கிறதுன்னு நான் ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருந்தேன். அதே போன 12/3/2024 சம்பூர்ணம் பண்ணிவிட்டேன். இந்த பாகவதம் எபிசோட் இப்ப போட்டு இருக்கேன் இல்லையா யூடியூப்ல, இது 69வது எபிசோட். 70வது எபிசோட இந்த பாகவதத்தை நான் பூர்த்தி பண்ண போறேன். பொதுவா எல்லாரும் ருக்மிணி கல்யாணத்தோடு நிறுத்துறது வழக்கம். இந்த எபிசோடு கம்ச சம்ஹாரம்ங்கிற தலைப்புல இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த எபிசோடு ருக்மிணி கல்யாணம், அதோட பூர்த்தி ஆகும். அந்த சாந்திகினி மகரிஷி கிட்ட அனுப்பிச்சா அங்கேதான் குச்சேலரும் இருந்த சுதாமாங்கிற குச்சேலரும் அங்கதான் படிச்சுட்டு இருந்தார். இப்ப நல்ல பில்டிங் பண்ணியிருக்கா. அந்த காலத்துல அது ஒரு குளம், பக்கத்துல ஒரு பர்ணசாலை, வனப்பிரதேசமா இருந்தது. உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் கோயிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம், அற்புதமான நதி ஓடுறது. ரொம்ப விசேஷமா ஒவ்வொருத்தரும் போகணும். சப்தபுரின்னு சொல்லக்கூடியதான மோட்சதாயகான்னு சொல்லுவாளே அயோத்தியா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூடியூப்ல. அந்த காசி, காஞ்சி, அயோத்தி, அவந்திகா அப்படின்னு வர்றது இல்லையா, இது இந்த உஜ்ஜயினி தான் அவந்திகாங்கிற பட்டணம். அந்த அவந்திகா பட்டணத்திலே குருநாதரிடத்திலே 64 நாட்கள் குருகுலவாசம் பண்ணினான். என்ன தட்சணை வேணும்னு கேட்டான். என் புள்ள ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வனத்துக்குள்ள போய் யாக யஜ்ஞங்களுக்கு தேவையான சனித்து எடுத்துட்டு வர்றதுக்காக நதிக்கரையோரமா போனான். புள்ள காணல. அவளுடைய தாயார் என் பத்னி புத்திர சோகத்திலே இருக்கிறாள், முடிஞ்சா எங்களுடைய காணாமல் போன, சில பேர் இறந்து போனேங்கிறா, இறந்து போனேங்கிற வேடு வேண்டாம், காணாமல் போன எங்க பிள்ளைய கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பியா, உனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ராமாயணத்திலே பகவான் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணி வசிஷ்டரிடத்திலே குருகுலவாசம் பண்ணினான் அப்படின்னா படிச்சான்னு அர்த்தம் இல்லை. வசிஷ்டர் தான் கத்துண்டதையெல்லாம் பகவானிடத்திலே ஒப்படைத்தார்னு அர்த்தம். இங்கேயும் அதுதான் நடந்தது. பகவானுக்கு என்ன தனியா படிக்கணுமா, மெத்தேடா, சிலபஸா, டைம் டேபிளா, என்ன நோட்டா, புஸ்தகமா, ஓலையா, எழுத்தாணியா எல்லாம் இருந்தது. ஆனா ஒரு நாடகம். பகவானுக்கு கபட நாடக சுத்திரதாரின்னே ஒரு பேர் இருக்கு. சரி உங்க பிள்ளையோட வர்றேன்னா, அந்த சரி உங்க பிள்ளையோட வர்றேன்னு சொன்னவே நேரா புறப்பட்டான்.
நேரா அவன் போன இடத்துக்கு போய் அந்த நதியில இறங்கி வருணனுடைய பட்டணத்துக்கு போய் வருணனிடத்திலே தன்னுடைய கர்ஜனையை செய்தான். அப்போ வருணன் நமஸ்காரம் பண்ணி, இங்கே பஞ்சஜனன் என்கிற ஒரு ராட்சசன் இந்த இடத்துல அரசாட்சி பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், அவனை சங்காரம் பண்ணி உன் குருபுத்திரனையும் எடுத்துட்டு நீ வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிற்கால செய்தியை முன்னரே அறிந்து நான் இந்த உங்க குருபுத்திரனை நான் பத்திரமா வச்சிருக்கேன்னா, கிருஷ்ணன் பஞ்சஜனனை கொன்று குருபுத்திரனாகிய சந்தீபினி மகர்ஷியினுடைய குமாரனை தன்னுடைய குருவினிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து குரு தட்சணை கொடுத்தார். கிருஷ்ணன் மீண்டும் மதுரையம்பதிக்கு சென்றான் என்கிற அளவிலே இன்றைய தினத்தின் கதையை நிறுத்தி அடுத்த எபிசோட்டிலே ருக்மிணி கல்யாணத்தை சந்திப்போமா? கல்யாண உற்சவமா நடக்க போறது. எல்லார் வீட்லையும் கல்யாணங்கள் நடக்கட்டும். கல்யாணானி பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.